நண்பர்களுக்கு வணக்கம். வேட்டையன் அண்ட் கூலி மூவியோட அப்டேட் என்ன சார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏறக்குறைய ஒரு 10 நாள் 1 வாரம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வேட்டையினுடைய அவருடைய பாட்ட முடிச்சுட்டாரு. அவருடைய பாட்டு முடிச்சு அ படக்குழு வந்து அவருக்கு விருது, அதாவது ஒரு ஒரு கிஃப்ட் மாரி குடுத்து அவர் அனுப்புன அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏறக்குறைய கூலி வந்து அடுத்த பிக்கெஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் சவுத் இந்தியா, இன்னும் சொல்லப்போனா இந்தியாவே இருக்கு. இப்போ இந்த 2024 படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கல்கி இது போன்ற பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்த வருடத்தினுடைய ஒரு ஷோர் ஷாட் ஒரு பேன் இண்டியன் ஃபில்மாக வரக்கூடிய படம் வந்து கூலி தான். ஸோ கூலி தான் அடுத்ததா அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தோம். இந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து அபுதாபி போயிட்டு, அபுதாபியில் கோல்டன் விசா வாங்கிட்டு, கோல்டன் விசா வந்து இந்தியாவிலுடைய ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கோல்டன் விசாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விசா வந்து அங்கே வந்து அவருக்கு அங்கே உள்ள ஒரு ஒரு ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ்னு வைங்களேன், அவர் கொடுத்துருக்கிறாரு அபுதாபியில். ஸோ யுஏஇயில் கொடுத்து அதை வாங்கிட்டு, சரி அதுக்கப்புறம் அங்கே உள்ள முஸ்லீம் அங்கே 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 உள்ள மாஸ்க்ஸு, அங்கே உள்ள டெம்பிள்ஸ், அங்கே உள்ள ஒரு துறவியினோட காலில் கூட விழுந்து கும்பிட்டு, ஸோ அங்கேயும் வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக மாற்றி, அதாவது அபுதாபிலையும் போனால் அங்கே உள்ள மாஸ்க்குக்கும் போயிட்டு, அங்கே உள்ள ஹிந்து கோயிலுக்கும் போயிட்டு, அங்கே உள்ள துறவி கால் இடையில கூட அவருடைய வயசு கம்மியான ஒரு துறவி காலில் விழுந்தார். யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தார். ஏன் விழுந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்ச்சையை உருவாக்குனாங்க. அப்போ கூட அவர் வெளியில் வந்து சொன்னார், நான் துறவினாலே காலில் விழுவேன், ஏன்னா அதுதான் வந்து, ஏன்னா அவங்க வந்து ஆன்மீக குருக்கள், அவங்கள நான் அப்படி தான் பார்ப்பேன்னு சொன்னார். அதை மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா எங்கேயோ போய் யாரோ ஒருத்தர் காலில் போய் விழுந்த விஷயம்ல, அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவர் 30-35 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் காலையும் அவர் துறவின்ற ஒரே காரணத்தினால விழுந்து கும்பிட்டு, சரி அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டார். இப்போ இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் கூலி ஸ்கெடியூலே ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னென்னா ஜூனில் ஆரம்பிக்கும்னு நம்ம முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். இது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே வரப்போகுது போல இருக்குது. அதனால் போயிட்டு ரொம்ப நாள் அங்கே தங்காமல் அவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவார் நினச்சா பார்த்தா ரொம்ப நாள் தங்காமல் ஏற்கனவே 4 நாளே திரும்பிட்டார். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூலி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜூன் 7th 8th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் தான் பேக் டு பேக் அப்டேட்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா இந்த தடவை இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சந்துரு அன்பழகன் சொல்லி அந்த படத்தினுடைய கூலியினுடைய ரைட்டர்ஸில் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ்க்கு வந்து அவர் தான் மாவீரன்லையும் ரைட்டர், அவர் தான் மாவீரன் ஏடியாக வந்திருக்காரு, ரைட்டராக வந்திருக்காரு. அந்த சந்துரு அன்பழகனுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. அந்த பிறந்த நாளுக்கு ஆக்சுவலாக சன் டிவி வந்து கூலி படத்துக்கு கதை எழுதுன்றதுக்காகவே இவருக்குன்னு ஒரு இடம் எடுத்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? லொகேஷன் டீமுக்கு. அந்த இடத்துல இவங்க ஆல்மோஸ்ட் வந்து சந்துரு அன்பழகனுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அவர் தான் வந்து கூலிக்கும் ஏடி. அப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு மாவீரன் டீம், சிவகார்த்திகனும் மாவீரன் டீமும் வந்திருக்காங்க. ஸோ மாவீரன் டீமும் சிவகார்த்திகனும் வந்து அந்த பிறந்தநாளும் கொண்டாடிட்டு ஏறக்குறைய ஒரு மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்ததாகவும், அதில் வந்து சிவகார்த்திகன் வந்து இந்த படத்தில் இணையறதுக்காக வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், சிவகார்த்திகனை ரீப்ளேஸ் பண்ணி தான் ரன்வீர் சிங் வராருன்னு சொல்லி. சிவகார்த்திகனுக்கு இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் கூலியில் ரன்வீர் சிங் வர்றதா இருந்தது. இப்போ மறுபடியும் சிவகார்த்திகனையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் மீட்டிங், அது மத்தியானத்தில் கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பெரிய விருந்து, அது முடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் சிவகார்த்திகேயன் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதாகவும், அதில் வந்த தகவலின்படி அவர் வந்து இந்த படத்தில் இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ கூலி சம்மந்தப்பட்ட அப்டேட். எது என்னவோ அடுத்த வாரம் தலைவர் ஷூட்டிங் போகிறாரு. ஷூட்டிங் எங்கே இருக்குது என்ன எதுன்னு தெரியல. ஷூட்டிங் வந்து ஆந்திராவில் மேக்ஸிமம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திராவில் இருக்கும் அப்படின்றதுனால ஓவராலாக எப்படி ஒரு நாகர்கோவில் போகும்பொழுது, ஒரு பாண்டிச்சேரிக்கு போகும்பொழுது எப்படி ஒரு கூட்டத்தை கிளப்புறாரோ, அதே மாதிரி ஆந்திராலையும் இந்த தடவை கூட்டங்கள் நிறைய கூட்டுறதுக்காகவும் கிளப்புறதாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஆந்திராவில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போதைக்கு அதுதான் வந்து கூலியினுடைய அப்டேட். வேட்டைன்னு இந்த மாதிரி இந்த மாதம் அக்டோபரில் சொன்ன மாதிரி அக்டோபரில் வரப்போகுது. ஸோ அக்டோபரில் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான டீசர் ஒவ்வொன்றும் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டீசர் மாதிரி ஒரு சின்ன டீசர் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷுவலாக டீசரு மற்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கும். அது வந்து இந்த ஜூலை மாதம் கடைசி என்னென்னா இந்தியன் 2 ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மேம் வேட்டையை பற்றி. நீங்கள் அதிகமாக வந்து விஜய் தான் டார்கெட் பண்ணி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கீங்க. அதிகபட்சமாக நீங்கள் சொன்னது என்னென்னா, விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து டேக் கேர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இருந்த ஃபோட்டோ வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை மேம், இதுவுமே அதாவது ஒரு காரணத்துக்காக தான். அந்த காரணம் தெரியாமல் வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யானது. ஒன்றும் இல்லை, அவர் வந்து அவங்க அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டார்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா அவருடைய படத்தையும் அவருடைய இயக்கத்தையும், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தையும்
பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது, அவருடைய பேரை பயன்படுத்தி அரசியல் கட்சி எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது, அது எதுவும் ரன் பண்ணக்கூடாது, எந்த ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எதுவுமே அவர் பேரில் இவங்க வைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கேஸ். அது என்னன்னா 2021 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்றது 2020 டிசம்பரில் கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆன உடனே 2021 வந்து விஜய் அவர்களுடைய அப்பா வந்து விஜய் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய விஜய் அவர்கள் நடித்த ஒரு படம், அந்த படத்தினுடைய டைரக்டர் நம்பிராஜன் சொல்லி, அவர் தான் எம்ஜிஆர் நம்பிராஜன் சொல்லி, அவர் தான் வந்து அந்த கட்சியை பதிகிறாரு. அந்த கட்சியை பதிஞ்சு ப்ளஸ் வந்து விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி, விஜயனுடைய அம்மா சோபா, இவங்க 2 பேரும் அந்த கட்சிக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த கட்சியில் அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. பொருளாளராக சோபா சந்திரசேகர் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பொதுச் செயலாளராக தலைவர் வந்து விஜய். அந்த கட்சி, அதாவது எஸ்ஏசியினுடைய கட்சிக்கு தலைவர் விஜயாகவும், இவர் எஸ்ஏசி பொதுச் செயலாளராகவும், அவருடைய மனைவி சோபா அவங்க பொருளாளராகவும், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எஸ்ஏசி அவர்கள் நம்பிராஜனை ஒரு கட்சியை பதிய சொல்லி ஒரு கட்சி உருவாகுது. அந்த சாயங்காலமே காலையில் ஒரு 10 மணிக்கு கட்சி உருவாகுதுன்னா சாயங்காலமே அந்த கட்சி கலைக்கப்படுது. கலைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? விஜய்க்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறது பிடிக்கல. அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி இது முடியாதுன்னு சொல்லி அந்த கட்சியை கலைக்கிறார். இருந்தாலுமே அது அஃபிஷியலாக போயிடுவோன்னு விஜய் அவர்கள் அவங்க அப்பாவும் அம்மா மேலே கட்சி இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது எதுவுமே பண்ணக்கூடாது, தன்னை பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு ரிட் பண்ண போட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாரு. அது கேஸாக எடுத்துக்கிறாங்க. அந்த கேஸில் கோர்ட்டில் இருக்குது. அந்த கேஸுக்கு ஒரு வாய்தா வந்து இந்த ஜூன் மாதம் வரப்போகுது. அதாவது இந்த ஜூன் மாதம் முதல் 10 நாட்களுக்குள்ள ஒரு டேட், அது 6ஆம் தேதியோ 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் ஹியரிங், லாஸ்ட் ஹியரிங், அந்த ஹியரிங் வந்து வரப்போகுது. அந்த ஹியரிங்காக தான் பார்க்க போயிருக்கிறாங்க. விஜய் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போல. விஜயினுடைய அப்பா அம்மா விஜயினுடைய வீடு, நம்ம சேனலில் கூட முன்னாடி சொல்லியிருந்தோம், விஜய் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு கட்டும் பொழுது ஒவ்வொன்று இருந்து பார்த்து செஞ்சது விஜயனோட அம்மா. ஆனால் கட்டின வீட்டுக்குள்ளே விஜயனுடைய அம்மா போக முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு விரிசல் உருவாச்சுன்னு எனக்கு தெரிய. நம்ம அந்த மாதிரி அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே, வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு கார் போகிற சீனோ அப்படிலாம் அவங்க இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நம்ம எதிர்பார்த்தோம். எதுவுமே வரல. ஒன்றாவது வரும்னு நினச்சோம், நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு. உண்மை அதுதான். இவரும், அதாவது எஸ்ஏசி அவர்களும் அவங்க மனைவி சோபாவும் தான் விஜயை போய் சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் பொழுது அவங்க கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, இந்த கேஸை வாபஸ் வாங்குறதாகவும், அப்படி இல்லைன்னா அந்த கேஸில் ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை விஜய்க்கு அகைன்ஸ்டாக வந்தாலும் ஏதோ ஒன்று அவர் மேல் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அதாவது அடுத்த லெவலுக்கு அந்த கேஸை வந்து எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகக்கூடாது, வேறு மனு போடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காண்டி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போனதாக தான் தகவல். வேறு எந்த தகவலும் கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தாங்க பாசமாக அந்த ஃபோட்டோவில் நீங்கள், அதாவது இன்னொன்று நான் கேட்குறேன், அதாவது அப்பா அம்மாவை மகன் பார்க்க போனதே வந்து ஒரு பெரிய விழாவை எடுத்து கொண்டாடுற அளவுக்கு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கக்கூடாது. மேம், அப்பா அம்மான்றது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுன்னு நினைக்கணும். ஒரு மனிதர் அவங்க அப்பா அம்மாவை போய் சந்திக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய என்ன கொண்டாட்ட மனநிலையில் பார்க்க முடியாது. ரெண்டாவது போய் பார்த்துருக்காங்களா, அதுக்கு உண்மையான நோக்கம் என்னன்னு பின்னால் விசாரிக்கும் பொழுது இதுதான், அந்த ஹியரிங்லேருந்து அவங்களை காப்பாற்றி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி அவங்க விஜய் அவர்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி போயிருக்கிறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை விஜய் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருடைய அரசியலுக்கு, ஏன்னா இப்போ நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், ஏன் அவருடைய குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, குடும்பத்தையே பார்க்காத நாளைக்கு சிஎம் ஆகி எப்படி நாட்டு மக்களை பார்ப்பாருன்றது நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை பொதுமக்களும் அங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக வரும். இந்த இடைஞ்சலேருந்து அவரும் தப்பாக தான் நினைப்பார். இன்னொரு கேஸை போட்டு ஒரு ஹியரிங் போட்டாருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக இருக்கும்ன்றதுனால ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முடிக்கிறதுக்காக, ஒரு முடிவு பெறதுக்காக தான் போய் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு வந்து நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து உலக பட்டினி தினம். விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உணவு கொடுத்துருக்காரு, தேவையான விஷயங்களுக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் வந்து நீங்கள் வந்து அவரையே டார்கெட் பண்ணி அவரை அடிச்சுட்டே இருக்கீங்களே, எதனால இந்த இல்லை மாதிரி மேம், பண்றீங்க? அதாவது டார்கெட் பண்ணணும் வைக்கணும்லாம் இல்லை மேம். உலக பட்டினி தினம் இந்த வருஷம் வரல மேம், இதுக்கு முன்னாடியே இருக்குது. 100 வருஷமாக இருக்குது உலக பட்டினி தினம். உலகத்தில் பட்டினி இல்லாத மக்களே இல்லை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் 3 மதிப்பெண்கள், நம்பர் 1 ரேங்க் 1, 2, 3, ஒரு சட்டமன்ற வாரியாக, ஒரு தொகுதி வாரியாக ரேங்க் 1, 2, 3 எடுத்தவங்க 10ஆவதும் 12ஆவதுலேருந்து எடுத்தவங்களுக்கு இவர் கூப்பிட்டு வந்து பரிசு கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கலை, போன வருஷம் மட்டும் நடக்கலை, அதுக்கு முந்தின வருஷம் எத்தனையோ வருஷங்களாக நடந்துகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்பர் 1, இதை வந்து இவர் பண்ணது தப்புன்னு சொல்லவே கூடாது. யாருமே இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்குறவங்க வந்து என்றைக்குமே பெரியவங்க தான். அதுலலாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படிலாம் நம்ம கேட்கப்படுறது. அவர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல போகிறதில்ல, இவர் ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணுறாரு அப்படின்றலாம் சொல்ல போகிறதில்ல. இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது விஜய் பண்ணுறாருன்றீங்க, அதுதான் தவறு. நீங்கள் இன்றைக்கி, அதாவது புசி ஆனந்த் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு தென் சென்னையில் தெற்கு மாவட்டத்தில். அவர் தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் உணவு விளம்பி அவரும் அங்கே உட்காந்து உணவு இருந்திருக்கிறார். அப்போ அவர் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒவ்வொரு சேனலும் அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது அவர் பேட்டியில் சொல்கிறாரு, அந்தந்த மாவட்ட தலைவருடைய செலவில் தான் அது நடக்குது.
அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தொகுதி வாரியாக அவங்க மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதிகளையும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. ஒரு சாப்பாடு குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபான்னு வைங்களேன். அது பார்த்திங்க அப்படின்னா எங்கே போயிடுது நீங்கள் பாருங்கள். 300 லட்சம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா ஆயிடுது. 3 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. பண்ணுறது யாருன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர் அவர்கள்னு புஷி ஆனந்த் சொல்கிறாரு. அப்பவும் இது விஜய் மேலே எழுதாதீங்கன்ற நம்ம பண்ணது நல்லது தான். பண்ணதில் யாரும் எந்த மாற்றுக்கருத்துன்னு சொல்லலை. அதை போயிட்டு இங்கே யாரும் வந்து தப்பு குறை காணலை. ஆனால் பண்ணவங்க யாரும் அவங்களுக்கான கிரெடிட்டை டியூ கிரெடிட்டை கொடுங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். இது விஜய் பண்ணாருன்ற அந்த ஒரு அவருடைய இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்னு ஒரு ராகவேந்திரா மண்டபத்தில் ஒரு மீட்டிங் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் ரசிகர்களுக்கும் அவருக்குமான சந்திப்பு. ரொம்ப வருஷமாக சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பு மேடையில் அவர் தெளிவாக சொல்லுவார் என்னென்னா, என் பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்கள் பணத்தை எனக்கு தர வேண்டாம். நீங்கள் என் பேரில் நல்லது செய்யணும்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. நான் என் பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து செலவு பண்ண மாட்டேன், நான் தனியாக நல்லது செய்கிறேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்துடணும்ல. அது என் பணத்தை நான் உங்களுக்கு உங்களுக்கான கிரெடிட்டு நான் எடுத்துக்க மாட்டேன், என் கிரெடிட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். ஆனால் பண்ணுறது மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த கிளையில் அவன் ஏதோ வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற பணத்தை அவங்க எல்லாத்தையும் போட்டு மக்களுக்கு செலவு பண்ணுறது ஃபுல்லாமே விஜய்க்கும் விஜய் அரசியலுக்கும் போக போகுது, விஜயனுடைய வளர்ச்சிக்கு தான் அங்கே போக போகுது அப்படிங்கும் பொழுது தான் நாங்கள் ஒரு கேள்வி வருது. அதுதான். அது போக நீங்கள் இந்த மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக 1 2 3ன்னு நம்பர் வச்சு ரேங்க் வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து தமிழக அரசே ஏறக்குறைய ஒரு 5 வருடங்களாக விட்டுருச்சு. தமிழக அரசு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 ஸ்டேட் ரேங்க் எடுத்தவங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்தவங்களாம் கூப்பிட்டு பாராட்டுவாங்க, கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. இது நிறுத்திடுச்சு. என்ன காரணம் அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னா, இது வந்து அவங்கள மட்டுமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி மற்றவங்க அதாவது ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது மார்க்குகள் கம்மியாக இருக்கிறவங்க, இன்னும் ஃபெயில் ஆனவங்களாம் வந்து இதனால் மனமுடைஞ்சு போகிறாங்க, இது நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனமுடைஞ்சு போகிறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க வேணாம், இது வந்து நம்ம அவங்கள மட்டும் ஊக்குவிக்க வேணாம், எல்லாரையுமே ஊக்குவிப்போம், பாடங்களை வேறு இந்த செலவை வந்து ஆசிரியர்களுக்கு பண்ணணும்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து தமிழர் இது வந்து ஒரு வழக்கொழிந்து போன ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை தான் விஜய் அவர்கள் திருப்பி, அதாவது இப்போது ஒன்றும் இல்லை, இடையில பார்த்திங்க அப்படின்னா அந்த மஞ்சள் வீரன் ஒரு படம் இருக்கும். அந்த படத்தினுடைய டேரக்டர், அந்த படம் யாருன்னா டிடிஎஃப் வாசன் அடிக்கிற அந்த படத்தினுடைய டேரக்டர் சொல்லுவார், அதாவது நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தவனை எதுக்கு ஊக்குவிக்கணும், அவனே தான் ஊக்கம்பட்டு இருக்க போய் தானே அவன் வந்து நல்ல பெரிய அளவில் வந்திருக்கிறான், அவனுக்கு எதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும், கஷ்டப்படுறவனுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணிட்டு போனார் ஒரு சாதாரண ஒரு டேரக்டர். ஸோ இதுதான் ஒரு புரிதல், யாரை ஊக்குவிக்கணும்னு தெரியணும். ஆல்ரெடி வந்து நம்பர் 1 நம்பர் 2 எடுத்துணும்னு நீங்கள் ஊக்குவிச்சிங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது, அதுக்கு பதிலாக கஷ்டப்படுறவன் ஏழை, அந்த ஊரில் படிக்க வசதி இல்லாதவன், இன்னும் வந்து படிக்க லைட்டு கூட இல்லாத வேணும் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஊக்குவிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி எல்லாருடைய ஒரு கேள்வியுமா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய படத்திலே ஒரு படத்தில் நண்பன்ற ஒரு படத்தில் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது இந்த ரேங்கிங் சிஸ்டமே தப்பு சார் அப்படின்றத அவர் சொல்லுவார். அதையும் சொன்னவர் அவர் தான். இப்போ ரேங்கிங் சிஸ்டம் கூட்டு வச்சு பாராட்டுறவர் அவர் தான். இது ரொம்ப முரணாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்தது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மொத்த செலவுமே அந்த 1 2 3 எடுத்ததுமே விஜய் கொடுக்கறது இல்லை, மாவட்ட செயலாளர்கள் பண்ணுறது தான். போன வருஷம் நடக்கும் பொழுது இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணாங்க. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 கிட்டத்தட்ட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொடுத்தாரு. அதற்கு செலவு பண்ணதும் பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து தான் செலவு பண்ணாங்க, திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து தான் செலவு பண்ணாங்க. அவர் செலவு பண்ணலை. கிட்டத்தட்ட அதுக்கும் 2-2.5 கோடி செலவாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பாடு, இந்த உலக பட்டினி தினத்தில் நீங்கள் சொன்ன உலக பட்டினி தினத்தில் இன்னைக்கு சாப்பாடு போடுறதும் கிட்டத்தட்ட 3-3.5 கோடி செலவையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பைசா கூட செலவு பண்ணல, அதுதான் உண்மை. ஓகே, நன்றி, வணக்கம்.